வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? என்னது பார்வதிய வெளியேற்ற போறாங்களா? என்னப்பா சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி தான் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பாரு வந்து வெளியேற மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதேபோல நம்ம கலையரசன் வந்து பெருசா ஆக்டிவா இல்ல, உடம்பு சரியில்ல. அப்படியே ஒல்லி குச்சா மாரி சுத்திட்டு இருக்காப்ல. ஆக்டிவாவும் இல்ல அவரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதேபோல அரோராவையும் வெளியேற்றுவாங்களா? அரோராவுக்கும் பெருசா ஓட்டு இல்லையே அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதேபோல அஃபிஷியல் வோட்டிங் இன்னும் 2, 3 வோட்டிங் இருக்கு. அந்த வோட்டிங்ல யார் யார் முதல்ல இருக்காங்க, யார் கடைசியில இருக்காங்க, யார் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அரோராவை அனுப்பினால் பெரிய கன்டென்ட் வந்து லவ் கன்டென்ட் குறைஞ்சிரும். இப்ப கலையாசன் அனுப்பிச்சா வேற ஒண்ணும் பெரிய விஷயங்கள் இருக்காது. ஆனா பார்வதிக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சப்பா, அப்ப பார்வதி அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா, அது வேறு மாதிரியான விளைவுகளை தரும் அப்படிங்கிறது தான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வைல்ட் கார்டு வருது. வைல்ட் கார்டு வந்தா பார்வதி அது தேவையில்ல, கலையரசன் தேவையில்ல, அரோரா தேவையில்லன்னு முடிவு பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா திவ்யா கணேஷ் உள்ள வராங்க அப்படின்னா, லவ் கன்டென்ட் கம்ப்ரூசிங் அவங்க இருக்காங்களேங்கிற மாரி இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அத பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்வதியை வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது வந்து வோட்டிங்கோட இத பார்த்தா தான் தெரியும். ஆனா வோட்டிங்ல பயங்கரமான சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதேபோல கலையரசன் தான் போக போறாரா? அப்படிங்கிறதும் தெரியாது. அதேபோல ஓட்டுல வந்து தெரிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம இவரு கானா வினோத் அவர்கள். இவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு நேத்து கண்டென்ட்லாம் வினோத் வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயங்களும் நடந்தது. இவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல அபிஷியல் வோட்டிங் பார்த்துடலாமா? அபிஷியல் வோட்டிங் ஏன் இப்படி இருக்கு? நேத்திக்கு சாயந்தரம் வந்த தகவல் படி கானா வினோத் நம்பர் 1ல இருக்காரு. கமருதீன் நம்பர் 2ல இருக்காரு. பார்வதி நம்பர் 3, அரோரா நம்பர் 4, கலையரசன் நம்பர் 5ங்க. கானா வினோத் தொடர்ந்து முன்னிலையில இருக்காரு. அதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த சேனல்லாம் கிண்டல் பண்ணி பாட்டெல்லாம் வரும் இல்லையா விஜய் டிவில. அந்த பாட்டு எல்லாமே வந்து கானா வினோத் பாடியிருக்காரு. அதுவே எனக்கு தெரியாது. இந்த சீசன் 6ல பாடுன பாட்டு, சீசன் 7ல பாடுன பாட்டு, அதுக்கப்புறம் இது அந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க. ஒரு 4 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். 4 வருஷம் ஆமா. அதுல அதுவுமே இவரு கானா வினோத் தான். 3 வருஷம் முன்னாடி. கானா வினோத் தான் பாடியிருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரா? அப்படின்லாம் நமக்கு தோணல. ஆமா. அதேபோல தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற சரி கமருதீன் என்னப்பா பண்றாரு? அவரு முன்ன பின்ன இருந்தாலுமே, இந்த ஷோவோட டைரக்டரோட குளோஸ் ஃப்ரெண்டுங்க அவரு. ஆனா அவர் பேசிட்டு தான் இங்க உள்ள வந்திருக்காரு. பேசிட்டு தான் வந்திருக்காரு. பட் ஆனா, அவருக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. ஆனா, மக்களோட ஓட்டும் இருக்குங்க. அவர் ஏதோ இது ஏனோ தானோன்னு பண்றாரு, பேசுறாரு. ஆனா, அவருக்கும் வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. பார்வதி, கன்டென்ட் குயின் பார்வதி. இந்த பக்கம் வந்தா திவாகர், அந்த பக்கம் போனா பார்வதி. இவங்க 2 பேர விட்டா கன்டென்ட்டே கிடையாதுங்க. இது என்னங்க சும்மா நீங்க கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆனா, பார்வதியை வெளியேற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓட்டு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. மீகரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாஸ்ட் 3ல இருந்தா ஒருத்தர் எடுப்பாங்க. எப்பவுமே தெரியும் இல்லையா? அதுல ஆரோரா. ஆரோரா வந்து கன்டென்ட் பெருசா இல்ல. கன்டென்ட் பெருசா இல்லனாலும், அந்த காதல் கன்டென்ட், பார்வதிக்கு வந்து அட்வைஸ் பண்றது, நெறைய பண்றாங்க. ஆனா பார்வதிக்கு வந்து அவங்க மேல பயங்கர கோவம். நான் பாயிண்ட் பாயிண்ட்டா எடுத்து வச்சு பேசுறா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா கலையரசன் எங்க இருக்காருன்னு தேடி தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு. நான் ஃபோட்டோஸ் கூட எங்கேயாவது தேடி பிடிச்சா தான் உண்டு. மத்தபடி அவரோட ஃபோட்டோவே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஆக்ஷன்ல இருந்தா தானே உங்களுக்கு ஃபோட்டோ வரும். அந்த மாரி இருக்காப்புல. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். அதேபோல அடுத்ததாக ஒரு வோட்டிங் லிஸ்ட் இருக்கு. இந்த வோட்டிங்ல பார்த்தீங்கன்னா, கானா வினோத் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து பார்வதி, 3வது கம்ருதீன், 4வது அரோரா, 5வது கலையரசன். இந்த வோட்டிங் வந்து வேற ஒரு வெப்சைட்ல வந்த இது நான் அத அப்படியே சொல்றேன். 2,54,000 ஓட்டு வினோத். விஜே பார் வந்து 1,58,000 ஓட்டு. கம்ருதீன் 1,52,000 ஓட்டு. அரோரா 1,40,45,000 ஓட்டு. 47,000 ஓட்டு. கலையரசன் வந்து 1,04,000 ஓட்டு. ஸோ இந்த ஓட்டின் அடிப்படையிலே கலையரசன் வெளியில போக தான் வாய்ப்பு இருக்கு. கலையரசன் வந்து 1,00,000 ஓட்டு வாங்குனதுல பெரிய விஷயங்க. இப்ப எப்பவுமே வெளியில போறவங்க வந்து ரொம்ப மீகரா இருக்கும் ஓட்டு. ஆனா கடைசி 4 பேர்ல இருக்கிற ஓட்டுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் அப்படிங்கிற மாரி இருக்கு. அது இன்னும் தமிழ் கிரெடிட்ஸ்ல வந்து ரொம்ப இன்னும் மோசமா தெரியுது. ஸோ அந்த வித்தியாசத்தையும் பார்த்துடலாமா? அத பார்த்துட்டு யார் வெளியில போவாங்கங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த வோட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2,80,000 ஓட்டு வந்துட்டாருங்க. கானா வினோத் அவர்கள் 39% ஓட்ட ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த சீசன்ல ஹையஸ்ட் ஓட்டு. இந்த சீசன்ல ஹையஸ்ட் ஓட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3,50,000 ஓட்டு வாங்கிருவார் போட்டுருக்கு. ஸோ கானா வினோத் அவர்கள் 2,79,000 ஓட்டு. 2,79,850 ஓட்டு. கம்ருதீன் 15.57% ஒரு ஒரு 1,11,657 ஓட்டு. பார்வதி 1,11,464 ஓட்டு. 2வது இடம், 3வது இடம் பார்வதி. 2 பேருக்கும் 200 ஓட்டு தான் வித்தியாசம். ஸோ பார்வதி
இந்த ஈவினிங்குள்ள மேல போயிருவாங்க. கம்ருதீன் கீழ வந்துருவாரு. ஏன்னா கம்ருதீன் வந்து அடிக்கடி தன்னோட பிஹேவியர மாத்திக்கிறாரு. கத்திக்கிட்டே இருக்காரு. அது என்னய்யா சும்மா கத்திட்டு இருக்கிற நீ? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு அவரோட பிஹேவியர். பார்வதிய பொறுத்தவரைக்கும் பார்வதி கன்டென்ட் குயின்ங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ஓட்டு பெருசா ரியாக்ட் ஆகலையே. இப்ப கானா வினோத்துக்கு வர அளவுக்கு ஏன் உங்களுக்கு ஓட்டு வரல அப்படின்னா, மக்கள்ல வெறுப்படைகிற மக்களும் அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 80% பேர் வந்து பார்வதிய பார்த்து என்னடா இந்த பொண்ணு சும்மா கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதேபோல ஆரோரா. ஆரோரா வந்து லவ் கன்டென்ட் குடுக்குறாங்க அப்படின்னாலும், இப்ப 2 வாரம் பெருசா லவ் கன்டென்ட் எதுவும் இல்ல. ஏன்னா கமருதீன்ட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. துஷார்ட்டயும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. பெருசா எதுவும் இல்ல. சூழல் இருக்கிறதுனால அவங்கள தூக்கலாமா அப்படிங்கிற ஒரு சேனலோட முடிவாக கூட இருக்கலாமோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனா கலையரசன் 1,06,212 ஓட்டு. கலையரசனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரு காரணம் இருக்கிறது. ஆனா ஆக்டிவாவும் இருக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே சோர்ந்து சோர்ந்து படுத்துடுறாரு அவரு அப்படிங்கிற மாரி இருக்கு. சோ அவர அனுப்புறது தான் சரியாக இருக்கும்னு சேனல் முடிவு பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமா இருக்குங்க. ஏன்னா கலையரசனுக்கு வந்து கன்டென்ட்டும் குடுக்க தெரியல. ஏதோ பேசும்போது ஏதோ பாயிண்ட்டா பேசுற மாரி இருக்கு. இங்க போய் இங்க ஒரு குத்து, அங்க போனா அங்க குத்து. கனி கேங்குக்கு ஒரு குத்து. நேத்து கூட பாருங்க. பார்வதி அங்க இருக்கும்போது பார்வதி கிட்ட சூப்பரா பேசுறாரு. இங்க வந்தா இங்க வந்து வேற மாரி பேசுறாரு. சோ அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட்ல இல்ல அப்படிங்கிறது தான். இப்ப அரோராக்கும் கலையரசனுக்கும் பார்த்தீங்கன்னா 0.27% தான் ஓட்டு வித்தியாசம். ஒருவேளை இது நைட்டுக்குள்ள மாறலாம். 7 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். அப்ப வந்து அரோரா கூட வெளியில போலாம். நமக்கு தெரியாது. கலையரசன ஏன் உள்ள வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா, வேற சில காரணங்களுக்காக அப்படின்னு தோணுது. ஆனா அரோரா அல்லது கலையரசன் இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அரோராவுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 திவ்யா கணேஷ் உள்ள வராங்க. அப்போ இவங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணா, அரோராவ அனுப்பிச்சுட்டு கலையரசன ஹோல்டு பண்றதுக்கான வாய்ப்பு மிக, மிக அதிகமாக இருக்கிறது. ஆனா எனக்கு வந்து இது 80, 20 தான். ஒரு 80% கலையரசன், 20% தான் அரோராவ ஹோல்டு பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி இருக்கு. பார்வதிய வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பார்வதிய வெளியேற்றினா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? கன்டென்ட்டே இருக்காது. ப்ரமோல பார்த்தா முக்கால்வாசி அவங்க தானப்பா வராங்க. அவங்கள போய் வெளிய அனுப்பிச்சுட்டு நீங்க என்னய்யா நாக்க வழிக்க போறீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கிறீங்க இல்லையா? அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் பார்வதிய வெளியேற்றுவது அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமா பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுவே கொந்தளிப்பாயிடும். பார்வதிக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் ஆயிடும். அதனால பார்வதி அனுப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதேபோல கம்ருதீன் அனுப்புவாங்களான்னா, கம்ருதீன் ஓரளவுக்கு சேஃப்ல இருக்காரு இப்போதைக்கு. பார்வதியுமே சேஃப்ல தான் இருக்காங்க. இப்ப டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது வந்து அரோரா அண்ட் கலையரசன் தான். அதனால பெருசா வந்து பார்வதிக்கோ அல்லது கம்ருதீனுக்கோ சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அதேபோல கானா வினோத் அவர்கள் வந்து இந்த அளவு ஓட்டிங்ல தெறிக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அதாவது மத்த எல்லாரை விட இவர் பரவால்ல அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற மாரி தான். அதேபோல ரொம்ப வந்து அவரு டார்ச்சர் பண்ணல. சும்மா வெறுப்பேத்துறங்கிற பேர்ல பண்ணல. பட் நேத்து கொஞ்சம் வெறுப்பேத்துற மாரி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. ஆனா அத தாண்டி அவரு இப்ப டைட்டில் வின்னர் ஆவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைல்ட் கார்ட்ஸ் உள்ள வந்த உடனே தான் நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். ஏன்னா இப்ப நான் வந்து டாப் 10லாம் சொல்லிட்டேன். இப்ப வினோத், வியானா, திவாகர், இவரு சபரி, கம்ருதீன், அதுக்கப்புறம் பார்வதி, அ அதுக்கப்புறம் கனி, வேற யார் இருக்கா? பிரவீன் ராஜ், சுபிக்ஷா, இவரு எ எஃப்ஜே எஃப்ஜே அண்ட் விக்கல் விக்ரம். இந்த 11 பேர் தான் நமக்கு ஆட்டத்துக்குள்ள இருக்காங்க. விக்கல் சீக்கிரம் கூட அந்த அளவுக்கு இல்ல. எஃப்ஜே வரைக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஸோ இத தாண்டி மத்தவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சும்மா தான் இருக்காங்க. ஸோ இதோட பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நல்ல மெத்தட்ல போயிட்டு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பா நல்லா போயிட்டு இருக்கு. சீசன் 9 சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன். அதாவதுங்க எல்லா சீசனும் உடனே வந்து பம்ப் பண்ணி முதல் வாரத்திலே போயிராது. சீசன் 7 அப்படி இருந்தது. சீசன் 6 அப்படி இருந்தது. சீசன் 8 வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. 2வது வாரத்துல முத்துக்குமரன் வந்து ஒரு கலைஞர் கதை வசனம் பேசும்போது வந்தது. அந்த மாரி இந்த சீசன் இந்த வாரம் தான் டேக் ஆஃப் ஆயிருக்கு. சோ அதனால வந்து வைல்ட் கார்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்ல இருந்து பார்வதில இருந்து எல்லாரும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. இன்க்ளூடிங் சபரி, கனி எல்லாரும் இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்தாது. இன்னும் நாங்க நெறைய எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் கன்டென்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய வந்து கன்டென்ட் இருந்தாலும் போர் அடிச்சிரும். பட் அத சுவாரஸ்யமா கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சீசன் மோர் தேன் 7 சீசன் 7 மோர் தேன் சீசன் 8 அப்படிங்கிற மாரி இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தை காப்பாற்றப்படும் அப்படிங்கிறத நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல கூட நெறைய பேர், "என்ன சார் இது? இதெல்லாம் ஒரு சீசனா?" அப்படின்னு சொன்னாங்க. இல்லங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நானு. காரணம் என்னன்னா, நமக்கு தெரியும் எப்ப வந்து டேக் ஆஃப் ஆகும், எப்ப குரூப்பிசத்த உடைப்பாங்க, எப்ப வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்கும், எப்ப கிளைமாக்ஸ் இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அததான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதனால யாரும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு பதில் வரும் வாரங்கள்ல நிச்சயமா கிடைக்கும். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ.